வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்திய சினிமாவில் எப்போவாவது தோன்றக்கூடிய 1000 வண்ணங்கள் இருக்கக்கூடிய வானவில் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஆனா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தான் நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அவர் நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்கு. அதுல ஒன்னு இல்ல 2 காரணங்கள் குறித்து தான் பார்க்க போறோம். ஒன்னு என்ன அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருக்கு சமமான நடிகர்களோட போட்டி போட்டு நடிச்சது. இன்னொன்னு அவங்களுக்காக ஒரு சில இடங்கள்ல விட்டு கொடுத்தது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, கதாநாயகனா உச்சமா நடிச்சுக்கிட்டு இருந்தக்கூடிய காலகட்டத்துல ஒரு சில படங்கள்ல வித்தியாசமா பண்ணாரு. இது குறித்து தான் இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா நிறைய கதாநாயகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் நடிப்புக்கு கூடுதல் அல்ல, சமமா கூட யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. ஒரு சில பேர் இன்னும் சொல்றேன், ஒரு எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு முதலாளியுடைய கோட் இருக்குல்ல, இல்ல ஒரு முதலாளியுடைய வேட்டி சட்டை, அது மாதிரி அவரை அடுத்து இருக்கக்கூடிய தொழிலாளி போட்டிருந்தாலே முதலாளிக்கு பிடிக்காது. காரணம் என்ன அப்படின்னா, உனக்கு எனக்கு வேறுபாடு இருக்குடா அப்படிங்கிறது. இது மனித மனநிலையில ஊறி போனது. அப்ப நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கவனிச்சு பாருங்களேன், அவர் கூட நடிச்ச பல நகைச்சுவை நடிகர்களுக்கு அவரை விட இன்னும் கூடுதலா இடத்தை ஒரு சில இடங்கள் காட்சிகளை கொடுத்திருப்பார். அவர் கூட நடிச்ச வில்லன் நடிகர்களுக்கு அவரை விட இன்னும் கூடுதலா பல இடங்கள் கொடுத்திருப்பாரு. அதுலயும் குறிப்பா பல பேரை சொல்லலாம். நடிப்பு அரக்கன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இப்ப சொல்றது எஸ். சூர்யா. அந்த காலகட்டத்தில் பல பேர் இருப்பாங்க. குறிப்பா நீங்க ஒரு பக்கம் பாலையாவை சொல்லலாம், இன்னொன்னு கண்ணாம்பாவை சொல்லலாம், இன்னொன்னு சந்திரபாபு சொல்லலாம். இவங்கெல்லாம் தாண்டி எம்.ஆர். ராதா அப்படிங்கிற ஒரு மாமனிதரை சொல்லலாம். ஒரு பெரிய பட்டியலே போடலாம். இந்த பட்டியல்ல அதுலயும் குறிப்பா சந்திரபாபு எப்படி அப்படின்னா, நடிப்பு கிறுக்கன்னு சொல்லலாம். அதெல்லாங்க நடிப்பு கிறுக்கன் அப்படின்னா, நடிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு மாறுபட்ட நடிகர். அதாவது செத்தாலும் பரவாயில்லடா, காட்சி சரியா வரணும் அப்படின்னு பண்ணக்கூடியவர். ஒரு முறை எம்ஜிஆர் தான் சொல்லியிருப்பாரு, அவரோட சமாளிக்க முடியாதுங்க அப்படிங்கிறப்ப எப்படி அப்படின்னு கேட்கிறப்ப, ஒரு கோழி குஞ்சை வாய்க்குள்ள போட்டு எடுக்கக்கூடிய ஒரு காட்சி. இந்த காட்சிக்கு அதை நீங்க கட் ஷாட் பண்ணி டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கொஞ்சம் பெரிய கோழி குஞ்சை வாய்க்குள்ள போட்டு எடுத்திருக்காரு. உள்ள போனா அந்த குஞ்சுடைய நகம் பிராண்டி வாய் புண்ணாயிருச்சு. அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாராம். அப்படி மாதிரியான ஒரு நடிப்பு கிறுக்கன்னு கூட நீங்க நம்ம சந்திரபாபு சொல்லலாம். அப்படிப்பட்ட சந்திரபாபு எந்த காட்சியில எப்படி இருப்பாருன்னு நீங்க கண்டே பிடிக்க முடியாது. ஒரு வித்தியாசமான நடிகர். அதுலயும் குறிப்பா நீங்க பல படங்கள் சொல்லலாம். சந்திரபாபுக்கும் சிவாஜிக்கும் ஒரு ஆழ்ந்த நட்பு உண்டு. எந்த வகையான நட்பு அப்படின்னா, சந்திரபாபு கடைசி காலங்கள்ல ரொம்பவே, அதாவது முழுக்க முழுக்க மதுவுக்கு அடிமையாகி இருந்த காலகட்டத்துல சந்திரபாபு கூப்பிட்டு பேசி அப்படியும் செட் ஆகாம வேற வழியே இல்லாம சிவாஜி விட்டுட்டாரு. சந்திரபாபு இறந்தப்ப சிவாஜி பீக்ல இருக்காரு. அந்த பாடையை சுமந்துக்கிட்டு போன நடிகர், அவர் நண்பர் அப்படின்னா சிவாஜி கணேசன். இப்ப இந்த 2 பேரும் பல படங்கள்ல ஆரம்ப காலத்துல நடிச்சிருப்பாங்க. நான் ஒரே ஒரு திரைப்படம் சொல்றேனே. ஒண்ணு என்ன அப்படின்னா, சபாஷ் மீனா அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய சந்தேகமே ஒரு படம் வர்றப்ப, இது சிவாஜி கதாநாயகனா இல்ல நம்ம சந்திரபாபு கதாநாயகனா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். அதுலயும் சிவாஜி ஒருத்தர், சந்திரபாபு 2 பேர், 2 கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஒருத்தர் என்னன்னா இவர் கூடவே பயணிக்கக்கூடிய ஒருத்தர், இன்னொருத்தர் இந்த அந்த காலத்துல சொல்லக்கூடிய அந்த கைவண்டி இருக்குல்ல, அந்த கைவண்டி இழுக்கக்கூடிய நகரத்துவாசியா ஒருத்தர். அவர் பின்னிருப்பார் மனுஷன். யாரு? அந்த சந்திரபாபுவா? இந்த சந்திரபாபு இது வேற ஒரு கேரக்டர். 2 ரோலுமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல நடந்த விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த படத்துல உண்மையிலேயே கதாநாயகன் யாருன்னா சிவாஜி இல்லைங்க, சந்திரபாபு தான். நகைச்சுவை நடிக்கிறது வேற. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு சம்பளம் கேட்கிறாங்க சந்திரபாபு. சந்திரபாபுவும் நீங்க உச்சகட்டத்துல இருக்காரு. அப்ப கேட்கிறப்ப சிவாஜியோட எனக்கு ₹1 பணம் கூட வேணும்ன்றாரு சம்பளம். அப்ப என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இயக்குனர் அப்படி கொஞ்சம் மறுதளிச்சிடுறாரு. இது சிவாஜிக்கு தகவல் வருது. சிவாஜி என்ன செய்யறாரு அப்படின்னா, அதனால என்னங்க அவனுக்கு ₹1 கூட கொடுத்துட்டு போங்களே அப்படிங்கிறாரு. இயக்குனருக்கு ஆச்சரியம், என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னு. கொடுக்க பாத்துக்கலாம், அதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபுட்டையும் கூப்பிட்டு, என்னடா ₹1 கூட தரடா, வாங்கிக்கிறேன், என்னை விட நீ பெரிய நடிகர் நினைக்கிறேன், இருடா அதனால என்னடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. விட்டா நீங்க சம்பளத்தை தான் விட்டு கொடுத்தாரு அப்படின்னா, நடிப்புலையும் பாத்தீங்கன்னா சிவாஜி என்ன ரஷ் போட்டு பார்க்காம இருந்தாரா, இல்ல படம் வெளிவரதுக்கு முன்னாடி சிவாஜி அதை பார்க்காம இருந்தாரா, ஏன் விட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் சொல்லக்கூடிய நாகேஷ் என்ன படம் அப்படின்னா, திருவிளையாடல்.
திருவிளையாடல்ல அதுவும் இந்த இவரு சிவபெருமானா வருவார், அதாவது புலவரா வருவார், அவரு தர்மியா வருவார். அதுலயும் முழுக்க முழுக்க சிவாஜியா இல்ல நாகேஷா அப்படின்னா, நாகேஷ் ஒரு பக்கம் உச்சத்துல போய் நிற்பாரு. ஏங்க சிவாஜியால முடியாதா அப்படின்னா, ஒரு சில கேரக்டர் அப்படித்தான் பண்ண முடியும். இப்ப சிவபெருமான் வர்றாருல்ல, சிவபெருமான் எப்படி இருக்கணும், சிவபெருமானே புலவரா வர்றாரு அப்படிங்கிறப்ப இது ரெண்டு வகையான பாத்திரம். ஒண்ணு வந்து கடவுள் எப்படி இருப்பாரு, கடவுள் அணில் மாறி மரத்துல ஏறி இறங்கி குதிக்க மாட்டார் ஒண்ணு. புலவர் எப்படி இருப்பாரு, அதுவும் நீங்க ஒரு ஒரு ரொம்ப இதான புலவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, ஒரு மிடுக்கு இருக்கும். அவர் போயிட்டு இவர் மாதிரி நாகேஷ் மாதிரி டக்கு புக்குன்னு ஏறி குதிக்க முடியாது. அப்ப அதுக்கான ஒரு இடத்தை சிவாஜி நிலைநிறுத்திக்கணும். அந்த அந்த பாத்திரம் தவறாம சிவாஜி நடிச்சிருப்பாரு. ஆனா இவருக்கு என்ன அப்படின்னா, நாகேஷுக்கு நின்று விளையாடலாம், ஓடலாம், ஒடியாரலாம், ஏறலாம், குதிக்கலாம், தாவலாம். நீங்க எளிய மொழியிலையும் பேசலாம், மக்கள் மொழியிலையும் பேசலாம், நகைச்சுவை மொழியிலையும் பேசலாம். நீங்க அவர் புலவர் இன்னொரு பக்கம் யாரு நாகேஷ், அவர் என்ன வேணாலும் பேசலாம். அதே மாதிரி அப்படிப்பட்ட நாகேஷுக்கு இந்த இடத்தை விட்டு கொடுத்திருப்பாரு. விட்டு கொடுத்துட்டு இன்னும் சொல்ல போனா ரஷ் போட்டு பாக்குறப்ப நடிகர்களுக்கு சிவாஜி கணேசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இருக்கட்டுங்க, நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கு, விடுங்க அப்படின்னு இருக்காரு. இது ஒரு இன்னொன்னு நீங்க நான் சொல்லக்கூடிய எம்ஆர் ராதா. எம்ஆர் ராதாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். எம்ஆர் ராதா ஒரு ஃப்ரேம்ல வந்தா சிவாஜியே ஒரு முறை சொல்லியிருக்காரு, நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன், அண்ணன் வந்தா நான் பயப்படுவேன் அப்படின்னு இருக்காரு. அண்ணன்னா எம்ஆர் ராதா, தம்பினா சிவாஜி. ஏன் பயப்படுவேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, பயம் இல்லை, அவருடைய நடிப்பு அவ்வளவு மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் குரல்லையே 3-4 வகையான குரல் காட்டுவார். ஏய் அப்படிம்பாரு, அப்புறம் திடீர்னு என்னடோ அப்படிம்பாரு, திடீர்னு உச்சத்துல போவாரு. இது குரல்லே இவ்வளவு விஷயங்கள் காட்டுவாரு. இன்னொன்னு எம்ஆர் ராதாவை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுக்கறது ஒரு வசனமா இருக்கும், இவர் வேற ஒண்ணு சேர்த்து இன்னொன்னு நீக்கிட்டு அதை வேற ஒரு மாதிரி அழகுபடுத்திடுவாரு எம்ஆர் ராதா. இன்னொன்னு அவருக்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் தொனி இருக்குல்ல, அதை எல்லா காட்சிக்குள்ளையும் காட்சிக்கு காட்சி காட்டக்கூடியவர். இன்னொன்னு அவரு வில்லனாவும் நடிப்பாரு, நகைச்சுவை நடிகராகவும் நடிப்பாரு, கதாநாயகன் நடிப்பார். நீங்க இந்த 2 பேருக்குள்ள பல படங்கள் நடிச்சிருப்பாங்க. பாவமன்னிப்பு நடிச்சிருப்பாங்க, பாகப்பிரிவினை நடிச்சிருப்பாங்க, பாலும் பழமும் நடிச்சிருப்பாங்க, பல படங்கள் நடிச்சிருப்பாங்க. அது பாவமன்னிப்பு எடுத்துக்கங்களேன். பாவமன்னிப்புல என்ன சிறப்பு தெரியுமா, பாவமன்னிப்புல எம்ஆர் ராதா அப்பா, சிவாஜி மகன். இவர் சின்ன வயசுல ஒரு இஸ்லாமியரை தத்து கொடுத்து அங்க இருப்பாரு. இது 2 பேருக்குள்ள இடையில மோதல் வந்துகிட்டே இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் வில்லன், இவரை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன். நீங்க படம் முழுக்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா தான் அதிகமா வருவாரு, வர்றப்பெல்லாம் சேட்டை பண்ணிட்டு போயிடுவார். இன்னும் சொல்ல போனா இந்த நிறைவு காட்சி வருங்க, இந்த நிறைவு காட்சியில் உள்பட வீடு நெருப்பத்திருக்கும், உள்ளுக்குள்ள எம்ஆர் ராதா கிடப்பாரு, வெளியில வந்துட்டு அப்படியே பேசுவாரு. அப்ப கூட பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்ப யாரா பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். சிவாஜி நினைச்சிருந்தாரு அப்படின்னா எம்ஆர் ராதா போர்ஷன் எல்லாம் அப்ப கட் பண்ணி விட்டுருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட எம்ஆர் ராதா இல்லைங்க, வேற ஒருத்தரை போடுங்க அப்படின்னு சொல்லி சிவாஜி பண்ணியிருக்கலாம். ஆனா சிவாஜி என்ன பண்ணார் அப்படின்னா, அண்ணன் நடிக்கட்டும், அண்ணன் தான் இதை நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி ஒத்துக்கிறார். அந்த படத்துல என்ன அப்படின்னா, சிவாஜி ஒரு நெறியான மனிதன், ஒரு இஸ்லாமியரா இருக்கக்கூடியவர், அதே நேரத்துல கொஞ்சம் தவறி போகாத ஒரு பாத்திரம். இப்படி ஒரு ரொம்ப ரொம்ப திட்டமிடப்பட்ட ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் அழுகலாம் சிரிக்கலாமே உடைய நகைச்சுவை பண்ண முடியாது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை பாத்தீங்கன்னா, இந்த அதாவது வில்லனா இருந்து கதாநாயகன் மாதிரி தெரியக்கூடிய எம்ஆர் ராதா. பத்மினிக்கு நடிக்கிறதுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா சிவாஜி கூட நடிக்கிறதுனால அதுக்கேற்ற ஆட்களை போடணும் அப்படிம்பாங்க. அப்ப பத்மினி பாருங்க, வேற எந்த படமும் நீங்க பண்ண வேண்டாங்க. தில்லானா மோகனாம்பால்ல வியக்கிற காட்சிகள் எக்கச்சக்கமா இருக்குங்க. ஆனா பல காட்சிகள் கவனிச்சு பாத்தீங்கன்னா 2 பேரும் ஆரம்பத்துல இருந்து 2 பேருக்குள்ளேயும் காதல் இருக்கும். இந்த காதல்ல ஆனா 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. நீயா நானாங்கிற போட்டி இருந்துகிட்டே இருக்கும். இந்த நீயா நானாங்கிற போட்டி தான் இந்த படத்தை நமக்கு கொண்டு போய் கடைசி வரைக்கும் சேர்க்கும். அப்படி ஒரு வித்தியாசமான அந்த உரையாடல்ல, வித்தியாசமான கதைக்களத்தோட, வித்தியாசமான திரைக்கதையோட வந்தது இந்த தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம். இதுல 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சது, இதை விட தெய்வ பிறவில இதை விட இன்னும் போட்டி போட்டு 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. சரிங்க, இன்னொரு பாத்திரம் யாரு அப்படின்னா சரியும் சாவித்ரி. இவரு நடிகர் திலகம் அப்படின்னா சாவித்ரி நடிகையர் திலகம். அது என்னங்க நடிகர் திலகம் அப்படின்னீங்கன்னா, நீங்க ஒரு சில காட்சிகள் பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ளே பெரிய போட்டியே வந்துடும். நீ முந்தியா நான் முந்தியா அப்படிங்கிறது பல இடங்கள்ல சிவாஜி விட்டு கொடுத்துருவார். நீங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு படத்தை மட்டும் சொல்லலாம், நவராத்திரி திரைப்படம். இதுல நான் பல இடங்கள்ல இது குறித்து சொல்லியிருக்கேன். நவராத்திரியில அந்த கிளைமேக்ஸ் காட்சி,
அந்த கிளைமேக்ஸ்ல சிவாஜியோட அந்த பாத்திரத்துக்கு இணையா வேற யாரை விட்டு இருந்தாலும் நடிச்சிருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, சிவாஜிய நிறைய வசனம் பேசுவார் பக்கம் பக்கமா அப்படின்னு சொல்லக்கூடிய பல திருந்தாத ஜென்மங்கள் இந்த காட்சியை பார்த்தாங்கன்னா மட்டும் தெரியும். ஏறத்தாழ 2 பேரும் 3 நிமிஷம் எந்த ஒரு உரையாடலும் இல்லாம 2 பேரும் கண்களாலையும் முகத்தாலையும் தான் அந்த மொத்த நடிப்பையும் காட்டியிருப்பாங்க. சிவாஜிக்கு இணையா இவருக்கு அந்த நீங்க காட்சிகளை பாருங்க. இப்படி போய் 2 பேரும் முடிகிற காட்சி இருக்குல்ல, இதுல ஒரு சில இடங்கள்ல நீ முந்தியா நான் முந்தியான்னு 2 பேரும் போட்டி போட்டு இன்னொரு பக்கம் பண்ணியிருப்பாங்க. இப்படி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது முந்தியா பிந்தியாங்கிற இவ்வளவு நடிகர்கள்ல சிவாஜி கணேசன் பல இடங்கள் விட்டு கொடுத்தாங்க. ஏங்க சிவாஜி விட்டு கொடுத்தார்? இந்த கேள்வி இருக்குல்ல. யார் விட்டு கொடுக்க முடியும்? நாங்க மேடைகளுக்கே போறோம்ல, யாரு விட்டு கொடுப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு பேச்சாளருக்கு எந்த ஒரு நடுவருக்கு ஆளுமை இருக்கோ அவங்க இன்னொரு பேச்சாளரை சக பேச்சாளரை பேச வச்சு அழகு பார்ப்பாங்க. இதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். என்ன அப்படின்னா, தனக்கு இருக்க ஆளுமை பண்பால எந்த கேரக்டரையும் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எவ்வளவு பெரிய நடிப்பு வந்தாலும் அந்த நடிப்பு அவங்கள நடிக்க விட்டுட்டு இன்னொன்னு அழகு பார்ப்பாரு. அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. இவர் கூட ஒருத்தர் நடிக்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கே ஒரு பயம் வருமா, அப்போ இவர் அதாவது இவரை விட அடுத்து உள்ளவங்க கூப்பிட்டு தட்டி கொடுத்து பரவாயில்ல நடி அப்படின்னு சொல்லி தேர்த்தி விடக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. நடிகர்களும் சிவாஜி கணேசன் இன்னொன்று உண்டு. அது என்னங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கதாநாயகன் அப்படின்னா நான் சாகுற வரைக்கும் கதாநாயகனா அப்படின்னா இல்லைங்க. பீக்கில் இருக்கையில் பார்த்தீங்கன்னா பல படங்கள்ல திடீர்னு வில்லன் ரோல் பண்ணிடுவார். யோசிக்கவும் மாட்டார். இன்னும் சொல்ல போனா உத்தமபுத்திரன் அப்படிங்கிற திரைப்படம், அதுல 2 கதாநாயகன்கள். இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பேரெடுத்த திரைப்படம். இந்த படத்தை பத்தி நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது ஏற்கனவே உத்தமபுத்திரன் அப்படிங்கிற அதே பேர்லயே நீங்க பி.யு. சின்னப்பா நடிச்சிருப்பார். பி.யு. சின்னப்பா நடிச்சு அந்த படம் பெருஹிட்டான திரைப்படம். அவ்வளவு ஹிட்டான திரைப்படத்தை அதே பேர்ல அதே கதாயை வச்சு மறுபடியும் நடிகர்கள் சிவாஜி கணேசன் நடிக்கிறாரு. சிவாஜி கணேசன் நடிச்சும் அவ்வளவு சூப்பர் ஹிட்டான திரைப்படமா இந்த படம் வந்துச்சு. இது மாதிரி பல படங்களை சொல்ல முடியும். நீங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா கௌரவம் திரைப்படம். கௌரவத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அப்பா, அவர் ஏனத்தாழ வில்லன், கௌரவம் தான் வாழ்க்கையை ஓட்டுறவர். இன்னொருத்தர் யார் அப்படின்னா மகன். இந்த மகன் கேரக்டர் டம்மியா இருக்கும், அப்பா கேரக்டர் கூடுதலா இருக்கும். அதாவது கெட்டவன் அப்படிங்கிற கணக்குல உள்ளவன் ரொம்ப பெரிய பாத்திரமாகவும் மகன் பாத்திரம் சின்ன பாத்திரமா இருக்கும். அப்ப கேட்கிறப்ப சிவாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏங்க மகனுக்கு வேற ஒருத்தர் போட்டிருக்கலாமே அப்படிங்கிறப்ப, இல்லைங்க வேற ஒருத்தர் போட்டா அவங்கள நான் ஏதோ சங்கடப்படுத்துற மாதிரி ஆகி போயிடும், அதெல்லாம் 2மே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் செஞ்சிருக்காரு. இது மாதிரி ஒரு பெரிய தொடர்ச்சியை நீங்க பார்க்க முடியும். அதாவது பெரிய கதாநாயகனா உச்சத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப எல்லைக்கு போயிட்டார். அந்த காலகட்டத்தில் கந்தன் கருணை திரைப்படம் வருது. கந்தன் கருணையில விமர்சனம் பண்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, அது வேற ஒரு இதுல பண்ணலாம். கந்தன் கருணையில கதாநாயகன் யார் அப்படின்னா சிவகுமார். இவர் என்னன்னா வீரபாகத்தேவர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல தான் வருவாரு. ஆனா படம் முழுக்க பாத்தீங்கன்னா சிவாஜி தான் நிற்பார். அதாவது கதாநாயகன் இன்னொருத்தரா இருக்கையில ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்திலையும் தான் நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற வகையில அந்த அளவுக்கு வெற்றி பெற்றவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த வகையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சக நடிகர்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கிறது, அவங்கள நடிக்க வச்சு அவங்களுக்கு போட்டியா தானும் நடிக்கிறது. கதாநாயகன் என்னங்க, வில்லன் என்னங்க, சின்ன பாத்திரம் என்னங்க, எதுவா இருந்தாலும் என் கேரக்டர் நிக்கணும் அப்படின்னு செய்யறது. இந்த காரணங்களால தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இன்னைக்கு வரைக்கும் நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு போற்றப்படுறாரு. நன்றி, வணக்கம்.